friends, வணக்கம். Welcome to your favorite channel Gardening Diary. இது உங்கள் friend நிமி. நம்ம இன்னைக்கு பார்க்க போற சப்ஜெக்ட் வந்து ரோஸ்ல சக்கர் ஸ்டெம் அப்படின்னா என்ன, அதோட விளைவுகள், அது எப்படி ஐடென்டிஃபை பண்றது, அதெல்லாம் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். நீங்க இந்த சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கலாம். அப்போ புது வீடியோஸ் போடுறப்போ உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்துடும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது தவிர என்னோட ஃபேஸ்புக் பேஜ் கார்டனிங் டைரி அதை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ தட் வே யூ கேன் கனெக்ட் வித் மீ ஆஸ் வெல். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கப்புள் ஆஃப் ரிக்வெஸ்ட். எனக்கு ரீசெண்டாக வந்த கமெண்ட்டோட பேசிஸில் தான் இது சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ரோஸ் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாங்குறீங்க, உங்களுக்கு நிறைய பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, இந்த ஸ்மால் ரோஸஸ் 30 rupees 40 rupeesக்கு இருக்கும்ல, அந்த ரோஸ் வாங்காமல் அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ், மீடியம் சைஸ் ரோஸ் ஒரு 100 rupees அந்த ரேஞ்சில் வாங்குங்க. வாங்கி நான் சொல்கிற எல்லா டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ரோஸ் வளர்க்க முடியும், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்குள்ள அந்த பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. ஸோ ஒரு பாசிட்டிவாக இருக்கும். ஸோ அதை ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா பிளான்ஸில் நிறைய இஷ்யூஸ், இப்போது dieback டிசீஸ் ஆர் லீவ்ஸ் ட்ரை ஆகுது, இல்லை பேர்ன் ஆகுது, பட் வந்து ப்ரௌன் ஆகுது, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் பிளான்ட் ஃபோட்டோ எடுத்து எனக்கு ஃபேஸ்புக் பேஜில் அனுப்புனீங்கன்னா I'll be able to guide you. ஸோ இந்த 2 ரெக்வெஸ்ட்டும் வியூவர்ஸ்க்கு சொல்லுமா இருந்துச்சு. அப்போ உங்களுக்கும் குவிக்காக ரெஸ்பான்ஸ் கிடைக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் இந்த வேர்ட் சக்கர் ஸ்டெம் அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருக்கலாம். தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். பட்டட் ரோஸ் ஆர் கிராஃப்டட் ரோஸில் அந்த பட் யூனியன், அந்த பட் பண்ணியிருக்கிற இடம் இருக்குல்ல, அதுக்கு கீழே இருந்து வளரக்கூடிய ஸ்டெம்மை தான் சக்கர்ஸ் இல்லாட்டி சக்கர் ஸ்டெம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 99 இல்லை 100% கிராஃப்டட் ரோஸஸில் மட்டும்தான் அந்த ப்ராப்ளம் வரும். ஓன் ரூட், அதாவது நம்ம ஸ்டெம் கட்டிங்கில் இருந்து வளர்ந்த ரோஸில் இந்த ப்ராப்ளம் வராது. நீங்கள் பார்க்குற அந்த ரோஸ் வந்து சைனா ரோஸ். இதில் ஒரு சக்கர் ஸ்டெம் இருக்குது, அதுதான் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி ஓவரால் அந்த பிளான்ட்டோட ஸ்ட்ரக்சர், லீஃப் ஸ்ட்ரக்சர் அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் இல்லையா, அதனால தான் அதை காமிக்கிறேன். நம்ம என்ன அதெல்லாம் கம்பேர் பண்ணுவோம், ஃபியூ பாயிண்ட்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் குவிக்காக. இது எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு சொன்னேன் இல்லையா, ஒன் ஆஃப் த ஆப்ஜெக்டிவ்ஸ். அப்போது சக்கர் ஸ்டெம் அப்படிங்கிறது பட் யூனியனுக்கு கீழே இருந்து தான் வரும். அதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட், ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஐடென்டிஃபை பண்ணுறதுல உங்களுக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னா, அப்போ பட் யூனியனுக்கு கீழே இருந்து எது வந்தாலுமே அது சக்கர் ஸ்டெம். இப்போ இந்த ரோஸ் பார்க்குறீங்க, அதில் குண்டா தடியாக இருக்குல்ல, அதுதான் பட் பண்ண இடம். அதில் இருந்து தான் நம்ம மெயின் கெயின்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஆல் பேசல் ஷூட்ஸ் ஹவ் கம் ஃப்ரம் தேர். சிலதை நான் கட் பண்ணி விட்டுருக்கேன். இதுக்கு அந்த பக்கமாக, இப்போது இடது பக்கமாக ஒரு அந்த இப்போ நான் பிடிச்சிருக்கேன் இல்லையா, அந்த ஸ்டெம் வந்து அந்த பட் யூனியனுக்கு கீழே இருந்து தான் அது வந்திருக்கு. நான் அந்த பாட்டை திருப்பி காமிக்கிறேன் உங்களுக்கு, அப்போது கிளியராக பார்க்க முடியும். இதுதான் ரொம்ப ஈஸியான ஐடென்டிஃபிகேஷன் மெத்தட். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப கிளியராக தெரியுது, அந்த பட் யூனியனுக்கு கரெக்டாக கீழே இருந்து வளர்ந்துருக்கு. ஸோ இந்த ஸ்டெம் வந்து நம்ம வளர விடக்கூடாது. வளர விட்டோம் அப்படின்னா நம்ம ரோஸ்ட் வீடியோஸில் பார்த்த மாதிரி பிளான்ட்டுக்கு வந்து பாதிப்பு ஏற்படும். பிளான்ட் வந்து இந்த ஸ்டெம் வீக்கன் பண்ணும். பிளான்ட்டுக்குள்ள நியூட்ரியன்ஸ் எல்லாமே இந்த ஸ்டெம்ஸ் சக் பண்ணி எடுக்கும். ஸோ அதனால தான் இந்த ஸ்டெம்ஸை வந்து சக்கர் ஸ்டெம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டெம் வந்து எல்லா நியூட்ரியன்ஸும் எடுக்கிறனால ஆக்சுவல் பிளான்ட் வீக்காகி நிறைய நாள் கழித்து நம்ம பார்க்காம விட்டோம் அப்படின்னா பட் யூனியனுக்கு மேலே உள்ள ஸ்டெம்ஸ் எல்லாம் டை ஆக ஆரம்பிச்சிரும். இந்த ஸ்டெம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்தி ஸ்டெம் மாதிரி ஹைட்டாக நீளமாக இந்த பிளான்ட்டை விட ரொம்ப உயரமாக வளர்ந்து இன்னும் வளர்ந்துட்டே போகுது. இதை நம்ம விட்டோன்னா இன்னும் வளரும். ஸோ இந்த ஸ்டெம் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து முள்ளே இல்லை, தெர் ஆர் நோ தார்ன்ஸ். அதனால் சக்கர் ஸ்டெம்ஸில் வந்து முள் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. சில டைம் முள் இருக்கலாம், இருந்துச்சுன்னா கொஞ்சம் முள் இருக்கும், இல்லைன்னா அந்த மாதிரி பிளெயினாக இருக்கும். அண்ட் இந்த ஸ்டெம்முக்கு அச்சத்தில் பூவே வராது, பட் வராது, இப்படி வளர்ந்துட்டே போகும். இதை நம்ம கவனிக்காமல் மாதக்கணக்காக விட்டோம் அப்படின்னா இதில் வந்து இது வைல்ட் ஸ்டெம் அப்படின்னால இதோட பேரண்ட் பிளான்ட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும், ஆனால் அதோட ட்ரூ கேரக்டர் இருக்காது. அதனால் பூ வரலாம், வராமலும் போகலாம். திஸ் வில் கீப் ஆன் க்ரோயிங் லைக் திஸ். பிளான்ட்டோட எனர்ஜி எல்லாம் வேஸ்ட்டாக இந்த ஸ்டெம் க்ரோத்துக்கு டைவர்ட் ஆகிட்டுருக்கும்.
அதுக்கப்புறம் பார்த்தோன்னா லீவ்ஸ். அடுத்ததாக நம்ம உங்களுக்கு இன்னும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா, பட்டட் பிளான்ட், அந்த பட் யூனியனுக்கு மேலே இருக்கிறதான இந்த பிளான்ட், ட்ரூ பிளான்ட், அதோட லீவ்ஸும் இந்த லீவ்ஸும் சக்கர் ஸ்டெம்மோட லீவ்ஸும் வித்தியாசமாக இருக்கும். 99% வித்தியாசமாக இருக்கும். அண்ட் லீஃப் கலர் கூட கொஞ்சம் பேல் க்ரீனாக வித்தியாசமாக இருக்கும். 2 கேரக்டரிஸ்டிக்ஸ். அப்போது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது பட் யூனியனுக்கு கீழே இருந்து வர ஸ்டெம், ரெண்டாவது பார்த்தது வந்து அந்த கேன் ஸ்ட்ரக்சர் வந்து தான்ஸ் இல்லாமல் இருக்கலாம், தான்ஸோடு இருக்கலாம், ரொம்ப நீளமாக வளர்ந்து மொட்டு இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறமா உள்ளது லீஃப் ஸ்ட்ரக்சர் அண்ட் லீஃப் கலர். நாலாவதாக 7 லீவ்ஸ் இருக்கும். இந்த 4 பாயிண்ட்ஸையும் வச்சு சக்கர் ஸ்டெம்மா இல்லையா நம்ம ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது பார்க்கலாம். அதுக்கப்புறமா சக்கர் ஸ்டெம்ஸ் மட்டும்தான் 7 லீவ்ஸோடு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா நமக்கு நார்மல் ரோசஸ் கூட சம் வெரைட்டிஸ் ஆஃப் ரோசஸில் 7 லீவ்ஸும் இருக்கும், 9 லீவ்ஸும் இருக்கும், விச் ஆர் குட் ஸ்டெம்ஸ். இப்போ இது பாருங்கள், இது வந்து அந்த ஒயிட் கோஸ்டர் ரோஸ். இதில் மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டெம்ஸில் வந்து 7 லீவ்ஸ் இருக்கும். பார்த்தீங்க அப்படின்னா கீழே உள்ள பிரான்ச்சஸ்லாம் அப்படி வந்து மேலே 3 லீவ்ஸ் வந்து அப்புறமா மொட்டு வச்சு பூக்கும். ஸோ அதனால் 7 லீவ்ஸ் இருக்கிற ஸ்டெம் எல்லாமே பேட் ஸ்டெம், அது சக்கர் ஸ்டெம் அப்படின்னு கட் பண்ணி விட்றாதீங்க. அப்படி கட் பண்ணிங்கன்னா நீங்கள் நல்ல ஸ்டெம்ஸையும் இழந்துருவீங்க. ஆனால் ஒன்று நீங்கள் பார்க்கலாம், 7 லீவ்ஸ் வர ஸ்டெம் வந்து அந்த பட் யூனியனுக்கு மேலே இருந்து வந்துச்சு அப்படின்னா அதில் வந்து மொட்டு இருக்கான்னு பாருங்கள். மொட்டு இல்லை அப்படின்னா அதை கொஞ்சம் ப்ரூன் பண்ணி விட்டுருங்க, சரியாயிரும். அதுக்கப்புறமா அந்த சக்கர் ஸ்டெம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதை கட் பண்ணி விடணும். ஆனால் தியரி என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா அது திரும்ப திரும்ப புதுசாக அந்த இடத்துலேருந்து வளர்கிறதுக்கு நம்ம அது இடம் கொடுக்குறோம், அதனால் கட் பண்ணக்கூடாது, அதை உடச்சி விடணும், ட்விஸ்ட் பண்ணி, இல்லாட்டி எவ்வளவு ஹார்ஷாக அந்த ஸ்டெம்மை நம்ம ட்ரீட் பண்ண முடியுமோ அவ்வளோ பேடாக ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா திரும்ப வராது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் இது வரைக்கும் கட் பண்ணி தான் விட்ருக்கேன். அதே மாதிரி தான் இதையும் பண்ண போகிறேன். எங்கே கட் பண்ணோம் அப்படின்னா அந்த அருகில் அது எங்கே ஜாயிண்ட் ஆகுதோ அந்த இடத்துல ஒட்ட நறுக்கிடணும். ஏன்னா அதிலேருந்து இனி நம்ம அது வளர்கிறதுக்கு ஸ்கோப்பு கொடுக்கக்கூடாது. இப்போ கட் பண்ணியிருக்கேன்ல, இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. ஒரு ஷார்ப் சிசரோ இல்லாட்டி நைஃபோ பிளேடோ வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி விடுங்க. சில டைம் இதிலேருந்து திரும்பவும் வரலாம், வந்துச்சுன்னா உடச்சி விடுங்க. இதை நான் வந்து கவனிக்காமல் விட்டுட்டேன், இல்லைனா ஃபஸ்ட்டே கட் பண்ணியிருப்பேன். ஹார்ட் ஸ்டெம்னால என்னால் உடைக்க முடியலை. ஸோ அதனால் நான் சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்திருக்கேன். சக்கர் ஸ்டெம்ஸ் ஏன் வருது அப்படிங்கிற ஒரு ரீசன் இது வரைக்கும் கரெக்டான ரீசன் யாரும் கண்டுபிடிக்கல. வந்துச்சு அப்படின்னா இதுதாங்க சொல்யூஷன். உடச்சி விட்டால் போதும், கிள்ளி நுள்ளி அப்படி உடச்சி விடுங்க, முறுக்கி எடுத்து அப்படி விட்டுருங்க. அப்படி முடியலைன்னா நல்லா கட் பண்ணி விட்டுருங்க. எனக்கு இன்னொரு பேட் எக்ஸாம்பிள் இருக்குது. இன்னொரு பிளான்ட்டில் வந்து இது திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்குது. இந்த செடியை பாருங்கள், இது ஒரு ஹெல்த்தியான பிளான்ட், ஹைப்ரிட் டீ ரோஸ். இந்த பச்சை குண்டாக இருக்கிறது வந்து ஒரு பேசல் ஷூட், ரொம்ப ஹெல்த்தியான பேசல் ஷூட். அது கரெக்டாக பட்டு மேலே இருந்தால் வந்திருக்கு, ஆனால் அது சரிஞ்சு வந்தனால நமக்கு அப்படி தெரியும். இந்த குட்டி குட்டியாக இருக்குது இல்லை, குருத்து இலை மாதிரி, இதெல்லாம் தான் சக்கர் ஸ்டெம்ஸ். ஆக்சுவலி தே ஆர் வெரி பேட். இது வந்து நிறைய குட்டி குட்டியாக எல்லாம் கட் பண்ணி விட்ருக்கேன் பார்த்தீங்களா, அதனால இது மறுபடியும் ப்ரொமோட் பண்ணுது. அப்போ அந்த தியரி நம்ம புக்கில் உள்ளது நான் சொன்னேன் இல்லையா, அந்த லிங்க்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன், ஆக்சுவலாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் பாருங்கள். அதனால நிறைய இட்ஸ் ப்ரொமோட்டிங். ஆனால் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேறு ரோஸில் இல்லை. ஸோ இந்த வாட்டி நான் இதுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதை வந்து பிளேடு வச்சு நான் கட் பண்ணி விட போகிறேன். ஏன்னா நான் நுள்ளி விட்டேன் அப்படின்னா அது கரெக்டாக விரல் அந்த இடத்துக்கு போகாது. ஸோ ஐ எம் கோயிங் டு டூ. அப்போ நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண 2 விதமான சக்கர் ஸ்டெம்ஸ் இது நீங்கள் பார்த்தீங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்னு இப்போ உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் கவனத்தில் வைக்க வேண்டியது, சக்கர் ஸ்டெம் கட் பண்ணும்போது கரெக்டாக அதுதான் பண்ணுறீங்களா இல்லாட்டி பேசல் ஷூட்டை கட் பண்ணுறீங்களான்னு ஒன்று தயவு செய்து பார்த்து கட் பண்ணுங்கள். இந்த செடியில் இந்த பாட் ஓரத்தோடு டச் பண்ணி போகுது பாருங்கள், அது வந்து ஒரு பேசல் ஷூட், வெரி ஹெல்தி ஸ்டெம். ஏன்னா அது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டெம், அதுக்கு மேலே இருந்து வேறு நிறைய கிளைகள் வரும். ஸோ தெரியாமல் நீங்கள் அதை கட் பண்ணிட்டீங்கன்னா we are losing something. இந்த செடியில் பாருங்கள், இது ஒரு பேசல் ஷூட், கரெக்டாக பட் யூனியன்லேருந்து வருது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இப்படி வளர்ந்து வரும்போது நீங்கள் நுள்ளி பிச்சு விட்றாதீங்க, நம்ம வந்து செடிக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிறோம், we are losing something big. ஸோ இந்த மாதிரி வரும். உங்களுக்கு சந்தேகமாக இருக்குன்னா கொஞ்சம் வளர விட்டு அதுக்கப்புறமா நீங்கள் டெசிஷன் எடுக்கலாம். ஸோ பேசல் ஷூட்ஸ்
இந்த பட் யூனியன்லேருந்து இந்த மாதிரி வரும். இன்னொரு எக்ஸாம்பிள் கூட காமிக்கிறேன். ஆனால் அது வந்து பேசல் ஷூட் இல்லை, ஸ்டெம்முக்கு இடையிலேருந்து வருது. இந்த மாதிரி அந்த கலர் வித்தியாசம் எந்த மாதிரி அது ஸ்ட்ரக்சரில் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்ல. ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது டைரெக்டாக கீழே இருந்து வர்றது. இந்த பெரிய ரோஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டெம்முக்கு இடையிலேருந்து ஒரு இது வளர்ந்து வருது பாருங்கள். ஸோ எவ்வளோ அழகாக குண்டாக ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ஸோ பேசல் ஷூட்ஸ் கீழே இருந்து ஆக்சுவலாக இந்த மாதிரி தான் வரும். ஸோ நார்மல் சக்கர் ஸ்டெம் வர்றதுக்கும் இந்த மாதிரி ஷூட்ஸ் வர்றதுக்கும் உள்ள வித்தியாசம் இனி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் காமிச்சேன். சக்கர் ஸ்டெம், 7 லீவ்ஸ் இதெல்லாம் பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக பார்த்தோம். உங்கள் ரோஸில் 7 இலைங்க உள்ள ஸ்டெம்மோ சக்கர் ஸ்டெம்மோ வந்துச்சு அப்படின்னா பேனிக் ஆக வேண்டிய தேவையில்லை, கவலைப்படவும் வேண்டாம். யூ டோன்ட் ஹாவ் டு பிரேக் யோர் ஹெட். என்ன பண்ணோம் அப்படின்னு இப்போ உங்களுக்கு தெரியும். ஸோ ஜஸ்ட் கோ அவுட் அண்ட் டூ இட். ஓகே, ஸோ அதுதாங்க இந்த வீடியோட டாபிக். எல்லாம் கவர் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்கீங்க ஆல்ரெடி. ஹோம்மேட் கம்போஸ்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னு போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கப்புறமா அமேசான் லில்லி நான் ரீசெண்டாக ஒரு போஸ்ட் போட்டேன், அதை பற்றி போட சொல்லி கேட்டிருந்தாங்க. இன்னொரு எக்ஸைட்டிங்கான விஷயம், நான் கொஞ்சம் நிறைய ரோசஸ் வாங்கினேன். அண்ட் இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் ரோசஸ் வந்து வளர்க்குறத உள்ள ஸ்ட்ரகிள் பற்றி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கீங்க. அப்போது அது ரிலேட்டடாக ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ அடுத்த செட் ஆஃப் வீடியோஸ்க்கு நிறைய ஐடியாஸ் இருக்குது. ஸோ ஸ்டே டியூன்ட். ரொம்ப எக்ஸைட்டிங்கான டாபிக் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ டைம் ஆயிடுச்சு. ஐ திங்க் ஐ ஷுட் எண்ட். So thank you so much for watching and continue to give your support and love. Till we meet again, happy gardening everybody. Take care of your plants, take care of yourself, very important. Help others, be safe everyone. Till we meet again, this is your friend Nimi saying goodbye from Gardening Diary. Bye bye everyone.